கள்ளக்குறிச்சி தேமுதிக வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் காலை முதலே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதி வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் கிராமமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். நாள்தோறும் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று தொகுதி மக்களை நேரில் சந்தித்து முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வலியுறுத்தி வருகிறார். மேலும் விவசாய தொழிலாளர்கள், வியாபாரிகள், மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரையும் நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்து வருகிறார். இந்நிலையில் குன்னியூரில் உள்ள மாரியம்மன் கோவிலில் வழிபாடு செய்த பின் இன்று தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். இதைத் தொடர்ந்து பிரச்சார வாகனத்தில் கிராமமாக சென்று அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். செல்லும் இடமெல்லாம் அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு சர்க்கரை ஆலை இணைய தலைவரும் கள்ளக்குறிச்சி ஒன்றிய கழக செயலாளருமான ராஜசேகர், கள்ளக்குறிச்சியில் எல்.கே. சுதீஷின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று தெரிவித்தார். நமது தேமுதிகவினுடைய கூட்டணி வேட்பாளர் எல்.கே. சுதீஷ் அவர்கள் சிறப்பான வரவேற்பு ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தது. அதே சமயத்தில் நாங்கள் கூட்டணி கட்சிகளுடன் ஓரளவுக்கு சுற்றுப்பயணம் செய்த நிலையில் அங்கே ஒவ்வொரு கிராமத்திலும் வரவேற்புகள் அதிகமாக இருந்தாங்க. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதால் கள்ளக்குறிச்சி, இங்கே சுதீஷ் அவர்கள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அம்மாவுடைய ஆட்சியில் இன்றைக்கு எடப்பாடியார் மற்றும் ஓபிஎஸ் அவர்கள் சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே இன்றைக்கு நாட்டு மக்கள் எந்த ஒரு அதிருப்தியும் இல்லாமல் இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் மக்கள் மத்தியிலே எந்த ஒரு அதிருப்தியும் இல்லை. அதனால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பு